கிரகலட்சுமி அஸ்ட்ரோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வார ராசி பலன்களை பார்க்கலாம். ஆகஸ்ட் 31 ஞாயிற்றுக்கிழமை, ஆவணி 15 ஞாயிற்றுக்கிழமை முதல் செப்டம்பர் 6 ஆவணி 24 சனி வரையிலான இந்த வார ராசி பலன்களை பார்க்கலாம். இந்த வாரத்தை பொறுத்தவரை, மேசராசியை பொறுத்தவரை இந்த வாரம் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு சந்திராஷ்டமத்துல ஆரம்பிக்கிறது. அதாவது ஆவணி 14 சனிக்கிழமை காலை 7:53 முதல் ஆவணி 16 திங்கட்கிழமை, அதாவது திங்கள் இரவு 7:55 வரை, இந்த குறிப்பிட்ட காலகட்டம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. நீங்க எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் தள்ளி போடுவது அவசியமாகிறது. காரியங்களில் சில தடை தாமதங்கள் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். மேலும் ஞாயிற்றுக்கிழமையை பொறுத்தவரை உங்கள் ராசியிலிருந்து 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் செஞ்சிருப்பதாலும், உங்கள் ராசியிலிருந்து 7ஆம் பார்வையாக சந்திர பகவான் உங்கள் ராசியிலிருந்து 2ஆம் இடத்தை பார்வையிடுவதால் கொஞ்சம் குடும்பம் சார்ந்து சில விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். கணவன் மனைவி சில ஒற்றுமைகள் மேம்படுவதற்கான ஒரு சூழல் இருந்தாலும், கொஞ்சம் எது செய்தாலும் கொஞ்சம் பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர், அது மாதிரி வரமும் காப்பும் போன்ற இது பழமொழிக்கேற்ப கொஞ்சம் உஷாராக இருப்பது அவசியமாகிறது இந்த ஞாயிறு முதல் திங்கட்கிழமை வரையிலான காலகட்டங்களில். ஏன்னா திங்கட்கிழமை ஆவணி மாதம் 16ஆம் நாள் திங்கள் இரவு 7:55 வரை பகல் முழுவதும் சந்திராஷ்டமம் இருக்கு. கொஞ்சம் நிதானத்துடன் இருப்பதும் அவசியமாகிறது. குடும்பம் சார்ந்து சில விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். அதாவது குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆஸ்பத்திரி செலவு வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். நீதிமன்றத்துல ஏதாவது ஒரு வம்பு வழக்கு இருந்தால் கொஞ்சம் அது உங்களுக்கு சாதகமான பலன் தராது. கொஞ்சம் பார்த்து நிதானமாக கையாளுவது அவசியமாகிறது. ஆவணி 17 செப்டம்பர் 2 செவ்வாய்க்கிழமை முதல் ஆவணி 19 செப்டம்பர் 4 வியாழன் வரையிலான காலகட்டங்களில் கொஞ்சம் ஏதாவது ஒரு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், தொழிலில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். மேலும் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறுவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது. மேலும் ஏதாவது ஒரு முக்கியமாக ஏதாவது ப்ரீ பிளான் பண்ணி ஏதாவது காரியங்களை செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருந்தால் அது வெற்றிகரமாக நடைபெறுவதற்கான ஒரு சூழல் உருவாகும். மேலும் ஏதாவது தந்தையாரின் மூலம் எதிர்பார்த்த சில நற்செய்திகளும், அவர்கள் மூலம் ஏதாவது பூர்வீக சொத்துக்களில் இருந்து ஏதாவது வருமானம் தரும் நாளாகவும் உருவாகும். சில செய்ய முடியாத அலுவலகத்தை பொறுத்தவரை சில செய்ய முடியாத காரியங்களை நீங்கள் செய்து முடிப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகும். ஏதாவது ப்ரமோஷனுக்கு ஏதாவது வழி வகுப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இந்த செவ்வாய் முதல் வியாழன் வரையிலான காலகட்டங்களில் உருவாகும். வியாழன் முதல் ஞாயிறு வரை, அதாவது ஆவணி 19 செப்டம்பர் 4 வியாழன் முதல் ஆவணி 22 செப்டம்பர் 7 வரையிலான காலகட்டங்களில் உங்களுக்கு பாத்தீங்கன்னா தொழிலில் எதிர்பார்த்த சில முன்னேற்றங்கள் உருவாகும். வண்டி வாகனங்கள் மூலம் எதிர்பார்த்த சில லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். ஏதாவது பழைய வண்டியை கொடுத்துட்டு புதிய வண்டி வாங்க வேண்டிய ஒரு எண்ணங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். மேல ஏதாவது நீண்ட நாட்களாக வர வேண்டிய ஏதாவது ஒரு பாக்கி தொகை, வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பாக்கி தொகையும் வருவதற்கான ஒரு சூழல் இந்த செவ்வாய் முதல் வியாழன் முதல் ஞாயிறு வரையிலான காலகட்டங்களில் உருவாகும். இந்த வியாழன் முதல் ஞாயிறு, வெள்ளி சனி ஞாயிறு முதலிய நேர காலகட்டங்களில் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து காரியங்களும் வெற்றிகரமாக நடைபெறுவதற்கான ஒரு சூழல் அமையும். ஞாயிறு முதல் திங்கள் வரையிலான காலகட்டங்களில் கொஞ்சம் அதாவது தொழிலில் சில லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். குழந்தைகள் மூலம் எதிர்பார்த்த சில நற்பலன்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் உருவாகும். சிலர் ஏதாவது ஒரு வாரிசு வேண்டி சில மருத்துவ செலவுகள் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். பூர்வீக சொத்துக்களில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதன் மூலம் ஒரு குறிப்பிட்ட தொகை லாபம் வருவதற்கான ஒரு சூழலும் அமையும். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும் இந்த மேசராசி நேயர்களுக்கு.
மேசராசி நேயர்களை பொறுத்தவரை இந்த சனி முதல் திங்கள் வரையிலான காலகட்டங்களில் மட்டும் கொஞ்சம் முன் ஜாக்கிரதையாக இருப்பது அவசியமாகிறது. சந்திராஷ்டமம் நடக்கும் காலகட்டங்களில் நீங்கள் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைப்பதில் கூட சில தடை தாமதங்கள் வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகிறது. ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரை உங்கள் ராசியிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை உங்கள் ராசியிலிருந்து 7ஆம் இடத்தில் சந்திர பகவான் கலஸ்தரஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் அவர் 7ஆம் பார்வையாக உங்கள் ராசியையே பார்ப்பதாலும் சில செய்து முடிக்க முடியாத வேலைகளையும் கொஞ்சம் செய்ய வேண்டிய ஒரு சூழல் உருவாகும். மேலும் இந்த வாரத்தை பொறுத்தவரை திங்கள் முதல் புதன்கிழமை திங்கட்கிழமை இரவு 7:55 முதல் புதன்கிழமை காலை 5:21 வரை சந்திராஷ்டமம் இருப்பதால் கொஞ்சம் எந்த காரியங்களை செய்தாலும் நிதானத்துடன் செய்வது அவசியமாகிறது. மேலும் ஞாயிறு திங்கள் ஆகிய காலகட்டங்களில் உங்களுக்கு ஏதாவது மனைவியின் மூலம் எதிர்பார்த்த சில நற்காரியங்கள் நடைபெறுவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகும். அதாவது பழைய பாகிகள் இருந்தால் வசூலாவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். கூட்டு தொழிலை பொறுத்தவரை கொஞ்சம் நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தொகை வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகிறது. மேலும் ஏதாவது நட்பு வட்டாரங்களில் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து உதவிகளும் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் அமையும். இந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் திங்கட்கிழமை வரையிலான காலகட்டங்களில் திங்கட்கிழமை இரவு 7:55 முதல் புதன்கிழமை காலை 5:21 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. ஆகவே இந்த செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை காலை 5:21 விடிய காலை 5:21 வரை கொஞ்சம் தொழிலில் சில முடக்கங்கள் வருவதற்கான ஒரு சூழலும் அமையும். மேலும் ஏதாவது குடும்பத்தாருக்கு ஏதாவது சில மருத்துவ செலவுகளும் சில விரைய செலவுகளும் செய்ய வேண்டிய ஒரு சூழல் அமையும். மேலும் ஏதாவது உங்களுடைய கையில் ஏதாவது சில பொருள்களை தானாக தொலைந்து போவதற்கான ஒரு சூழலும் இந்த சந்திராஷ்டம காலகட்டங்களில் நடைபெறும். மேலும் குழந்தைகள் பொறுத்தவரை கொஞ்சம் கல்வியில் மந்தமாக இருக்க வேண்டிய ஒரு சூழல் அமையும். இந்த புதன்கிழமை காலை 5:21 வரை. இந்த புதன்கிழமைக்கு மேல வியாழக்கிழமை வரை உங்களுக்கு உங்களுடைய ராசியிலிருந்து 9ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் 7ஆம் பார்வையாக உங்கள் ராசியிலிருந்து 2ஆம் இடத்தை பார்ப்பதாலும் 3ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாக பார்ப்பதாலும் சில வேலைகளை முயற்சியின் பேரில் செய்வதற்கான ஒரு சூழல் உருவாகும். ஏன்னா சந்திராஷ்டமம் முடிஞ்சு அப்பதான் நீங்க வெளியே வந்திருப்பீங்க. நீங்கள் தொட்டதெல்லாம் கொஞ்சம் துலங்குவதற்கான ஒரு சூழல் உருவாகும். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு வருவதற்கான ஒரு சூழலும் அமையும். தொழிலில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். அலுவலகத்தை பொறுத்தவரை யாரும் முடிக்க முடியாத சில வேலைகளை நீங்கள் செய்வதற்கான ஒரு சூழலும் அமையும் இந்த வியாழக்கிழமை வரை. மேலும் அந்த வியாழக்கிழமையில நீங்க மூத்த அதிகாரிகளிடம் ஏதாவது பாராட்டுகள் பெறுவதற்கான ஒரு சூழலும் அமையும். உறவினர்கள் மூலம் சிலருக்கு சில நற்செய்திகள் வருவதற்கான ஒரு சூழலும் அமையும் இந்த வியாழன் கிழமை அன்று. வியாழன் முதல் ஞாயிறு வரையிலான காலகட்டங்களில் உங்கள் ராசியில் இருந்து 10ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் உங்கள் ராசியில் இருந்து 7ஆம் பார்வையாக சந்திர பகவான் உங்கள் ராசியிலிருந்து 4ஆம் வீட்டை பார்ப்பதாலும் தொழிலில் சில லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழலும் அமையும். மேலும் ஏதாவது தொழிலில் மந்தமாக இருந்த ஒரு சூழல் மாறி தொழிலில் சில எதிர்பார்த்த திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் உருவாகும். இந்த வீடு வாங்கணும் ஏதாவது வண்டி வாங்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கவங்களாம் இந்த சந்திராஷ்டமம் முடிஞ்சோடனே வியாழன் முதல் ஞாயிறு வரையிலான காலகட்டங்களில் நடைபெறுவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். இந்த டிராவல்ஸ் வச்சு நடத்துறவங்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழலும் அமையும். சிலர் ஏதாவது ஒரு நீண்ட நாட்களாக வர வேண்டிய சில வசூல் கடன் பாக்கிகள் வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும் இந்த ஞாயிற்றுக்கிழமை வரையிலான காலகட்டங்களில். ரிஷபராசி நேயர்களுக்கு மிதுன ராசி நேயர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசியிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை என்று உங்களுடைய ராசியிலிருந்து 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் ஞாயிறு முதல் திங்கள் செவ்வாய் வரையிலான காலகட்டங்களில் உங்கள் ராசியிலிருந்து 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் 6ஆம் இடத்தில் இருக்கும் சந்திர பகவான்
ஏழாம் பார்வையாக உங்களுடைய 12ஆம் வீட்டை விரயஸ்தானம் மோட்சஸ்தானத்தை பார்வையிடுவதால் கொஞ்சம் தொழில் சார்ந்து சில விரயங்கள் வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். மேலும் முக்கியமான ஏதாவது டாக்குமெண்ட், முக்கியமான பத்திரம், முக்கியமான சில பொருள்களை கொஞ்சம் நீங்க அவசரப்படாம கொஞ்சம் பத்திரமாக வைத்துக் கொள்வது அவசியமாகிறது. எது இருந்தாலும் ஒரு பேப்பர் பேனாவை எழுதி வச்சுக்கீங்க, இல்லாட்டி எங்கேயாவது வச்சுட்டு கூட நீங்க அதை மறதி குணத்தில் துளவுவதற்கான ஒரு சூழல் அமையும். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு நீங்க முயற்சி செய்தால் மட்டுமே கிடைப்பதற்கான ஒரு சூழல் அமையும். இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு ஞாயிறு திங்கள் ஆகிய 2 நாட்களில். ஆவணி 17 செப்டம்பர் 2 செவ்வாய்க்கிழமை அன்று உங்கள் ராசியிலிருந்து 7ஆம் இடத்தில் மிதுன ராசியிலிருந்து 7ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும், மேலும் 7ஆம் இடத்தில் இருக்கும் சந்திர பகவான் உங்கள் ராசியையே பார்வையிடுவதாலும் கொஞ்சம் திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் சாதகமான பலன் தருவதாகவே அமைந்தாலும், கொஞ்சம் இந்த செவ்வாய் முதல் புதன் வரையிலான காலகட்டங்களில், செவ்வாய் முதல் அதாவது புதன் காலை 5:21 வரை கொஞ்சம் குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனை இல்லாம கொஞ்சம் நடைபெறுவதற்கான ஒரு சூழல் அமையும். இந்த புதன்கிழமை காலை 5:21 முதல் சனிக்கிழமை பகல் 11:21 வரை, அதாவது புதன் வியாழன் வெள்ளி ஆகிய 4 நாட்களில் உங்களுக்கு கொஞ்சம் சந்திராஷ்டமம் இருப்பதற்கான ஒரு சூழல் அமையும். ஆகவே இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் எதிர்பார்த்த சில நற்காரியங்கள் நடைபெறுவதற்கான ஒரு சூழல் மிகவும் குறைவாகவே இருக்கிறது. சந்திராஷ்டமம் நடைபெறும் காலகட்டங்களில் சந்திர பகவான் 8ஆம் இடத்தில் வியாழக்கிழமை என்று 8ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதாலும், 7ஆம் பார்வையாக உங்களுடைய 2ஆம் வீட்டை பார்வையிடுவதாலும் குடும்பத்தில் தேவையில்லாத சில சிக்கல்கள் வருவதற்கான ஒரு சூழல் அமையும். குடும்பத்தில் இருப்பவர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்வது அவசியமாகிறது. தேவையில்லாத சில வம்பு வழக்குகள் உங்களை தேடி வருவதற்கான ஒரு சூழல் அமையும் இந்த சந்திராஷ்டமம் நடைபெறும் காலகட்டங்களில். ஆகவே முடிந்தளவு கொஞ்சம் நிதானத்துடன் இருப்பதும் அவசியமாகிறது. எந்த ஒரு முடிவையும் இந்த சந்திராஷ்டமம் நடக்கும் காலகட்டங்களில் தவிர்ப்பது அவசியமாகிறது. சனிக்கிழமை பகல் 21 மணிக்கு மேல், பகல் 11:21 மணிக்கு மேல் ஞாயிற்றுக்கிழமை வரை சந்திராஷ்டமம் முடியும் காலகட்டங்களில் உங்களுக்கு எந்த காரியங்களை செய்தாலும் தொட்டதெல்லாம் நல்ல ஒரு பலன் தருவதாகவே இருப்பதற்கான ஒரு சூழல் அமைகிறது. மேலும் தொழிலில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருவதற்கான ஒரு சூழலும், கொடுக்கல் வாங்கலில் இருந்த சில பிரச்சனைகளை விலகுவதற்கான ஒரு சூழலும் அமையும். மேலும் மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது முதலீடு செய்திருந்தீங்கன்னா அதன் மூலம் மிகவும் எதிர்பார்த்த லாபங்கள், திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் என சந்திர பகவான் உங்கள் ராசியிலிருந்து 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். 7ஆம் பார்வையாக உங்களுடைய முயற்சி தைரிய ஸ்தானமான 3ஆம் இடத்தை பார்வையிடுவதால் கொஞ்சம் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் கொஞ்சம் வீரியத்துடன் செய்ய வேண்டிய ஒரு சூழலும் அமையும். முடிக்க முடியாத சில வேலைகளை உங்கள் முயற்சியின் பேரில் நீங்கள் முடிப்பதற்கான ஒரு சூழல் அமையும் இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை வரையிலான காலகட்டங்களில். கடகராசி நேயர்களை பொறுத்தவரை ஞாயிற்றுக்கிழமை என்று அதாவது ஆகஸ்ட் 31 ஆவணி 15 ஞாயிற்றுக்கிழமை முதல் செவ்வாய்க்கிழமை வரையிலான ஆவணி 17 செப்டம்பர் 2 செவ்வாய்க்கிழமை வரையிலான காலகட்டங்களில் உங்கள் ராசியில் இருந்து 5ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும், அவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 11ஆம் ராசியிலிருந்து 11ஆம் இடத்தை லாபஸ்தானத்தை பார்வையிடுவதால் கொஞ்சம் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழல் அமைகிறது இந்த ஞாயிறு திங்கள் முதலான காலகட்டங்களில். மேலும் ஏதாவது பழைய கடன் பாக்கிகள் இருந்தால் வசூலாவதற்கான ஒரு சூழலும், வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவும் திடீரென்று வருவதற்கான ஒரு சூழலும் அமையும் இந்த கடகராசி நேயர்களுக்கு ஞாயிறு முதல் திங்கள் வரையிலான காலகட்டங்களில். செவ்வாய் முதல் வியாழன் வரை, அதாவது ஆவணி 17 செப்டம்பர் 2 செவ்வாய் முதல் ஆவணி 19 செப்டம்பர் 4 வியாழன் வரையிலான காலகட்டங்களில் உங்கள் ராசியிலிருந்து 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும், 7ஆம் பார்வையாக உங்களுடைய விரயஸ்தான மோட்சஸ்தானத்தை பார்வையிடுவதால் கொஞ்சம் தொழில் சார்ந்து சில கடன் தொகை வாங்க வேண்டிய ஒரு சூழலும் அமையும். ஏதாவது பேங்க்ல வீடு கட்டுறதுக்கோ அல்லது தொழில் அபிவிருத்தி செய்வதற்கான
ஒரு சூழல் இருந்தால், ஏதாவது கடன் கேட்டிருந்தீங்கன்னா கிடைப்பதற்கான ஒரு சூழலும் அமைகிறது. நண்பர்களிடத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சில கடன் உதவிகள் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது குடும்ப உறுப்பினர்களுக்கு ஏதாவது மருத்துவம் சார்ந்து சில விரைய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழலும் இந்த செவ்வாய் முதல் வியாழன் வரையிலான காலகட்டங்களில் அமையும். வியாழன் அதாவது ஆவணி 19 செப்டம்பர் 4 வியாழன் முதல் ஆவணி 22 செப்டம்பர் 7 ஞாயிற்றுக்கிழமை வரையிலான காலகட்டங்களில் உங்கள் ராசியில் இருந்து 8ஆம் இடத்தில் உங்கள் ராசியில் இருந்து 7ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் உங்கள் ராசியிலிருந்து 7ஆம் பார்வையாக உங்கள் ராசியையே பார்வையிடுவதால் கொஞ்சம் மனைவியின் மூலம் எதிர்பார்த்த சில நல்ல உதவிகள் கிடைப்பதற்கான ஒரு சூழல் அமைகிறது. நீண்ட நாட்களாக வாரிசு இல்லாதவர்களுக்கு அதற்கான ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். கடந்த சில நாட்களாக குடும்பத்துல சில இருந்த குழப்பங்கள் அனைத்தும் தீர்வதற்கான ஒரு சூழல் இந்த வியாழக்கிழமை முதல் சனிக்கிழமை பகல் 11:21 வரையிலான நேரங்களில் நடைபெறுவதற்கான ஒரு சூழல் அமைகிறது. இந்த சனிக்கிழமை 11:21 முதல் ஆவணி 23 திங்கள் பகல் 2 விடியகால நடு ராத்திரியில 2:29 வரை இந்த காலகட்டங்களில் சந்திராஷ்டமம் நடைபெறுவதற்கான ஒரு சூழல் அமையும். ஆக சனிக்கிழமை 11 மணிக்கு 11:21க்கு மேல உங்களுக்கு சந்திராஷ்டமம் நடைபெறுவதற்கான ஒரு சூழல் அமையும். இந்த சந்திராஷ்டமம் நடக்கும் காலகட்டங்கள்ல கொஞ்சம் சில எதிர்பார்த்த சில காரியங்கள் தடை தாமதங்கள் வருவதற்கான ஒரு சூழல் அமையும். அதை அடுத்த வாரம் பார்க்கலாம். சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசியிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை என்று உங்களுடைய ராசியிலிருந்து 4ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் உங்கள் ராசியிலிருந்து 7ஆம் பார்வையாக உங்கள் ராசியிலிருந்து உங்களுடைய தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தை பார்வையிடுவதால் கொஞ்சம் தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது இந்த ஞாயிறு முதல் திங்கள் வரையிலான காலகட்டங்களில். மேலும் சிலருக்கு ஏதாவது ஒரு வீடு வண்டி வாகனங்கள் வாங்க வேண்டிய முயற்சி செய்வதற்கு அதற்கான ஒரு நல்ல முயற்சி நடைபெறுவதற்கான ஒரு சூழலும் கேட்ட இடத்துல ஃபண்ட் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் அமையும். மேலும் ஏதாவது வீடு பாதியில் நின்று போன வீட்டு வேலைகளை முடிப்பதற்கான ஒரு சூழலும் இந்த ஞாயிறு முதல் திங்கள் வரையிலான காலகட்டங்களில் நடைபெறும். வண்டி வாகனங்கள் மூலம் எதிர்பார்த்த சில லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழல் அமைகிறது இந்த சிம்மராசி நேயர்களுக்கு. திங்கள் முதல் அதாவது செவ்வாய்க்கிழமை செப்டம்பர் 2 ஆவணி 17 செவ்வாய் முதல் செப்டம்பர் 4 ஆவணி 19 வியாழன் வரையிலான காலகட்டங்களில் உங்கள் ராசியில் இருந்து 5ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சந்திர பகவான் 7ஆம் பார்வையாக உங்கள் ராசியில் இருந்து 11ஆம் இடத்தை பார்வையிடுவதால் நீங்கள் தொழில் சார்ந்து எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது பழைய கடன் தொகை வசூலாக வேண்டிய ஒரு சூழல் இருந்தால் கண்டிப்பாக அது வசூலாவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது இந்த செவ்வாய் முதல் வியாழன் வரையிலான காலகட்டங்களில். மேலும் ஏதாவது குழந்தைகள் மூலம் ஏதாவது ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சூழல் அமையும். ஏதாவது வெளிநாட்டுல ஏதாவது உங்க குழந்தைங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவர்கள் மூலம் ஏதாவது அமௌண்ட் பொருளாதார உதவி கிடைப்பதற்கான ஒரு சூழல் அமையும் இந்த செவ்வாய் முதல் வியாழன் வரையிலான காலகட்டங்களில். மேலும் சிலருக்கு ஏதாவது வாரிசு வேண்டி ஏதாவது மருத்துவ செலவுகள் செய்வர்களுக்கு அதற்கான ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சூழல் அமையும் செவ்வாய் முதல் வியாழன் வரையிலான காலகட்டங்களில் இந்த சிம்மராசி நேயர்களுக்கு. வியாழன் முதல் ஞாயிறு வரையிலான காலகட்டங்களில் அதாவது இந்த சிம்மராசி நேயர்களுக்கு ஆவணி 19 செப்டம்பர் 4 வியாழன் முதல் ஆவணி 22 செப்டம்பர் 7 ஆகிய காலகட்டங்களில் உங்க சிம்மராசி நேயர்களுக்கு சிம்ம ராசியிலிருந்து 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் இந்த 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சந்திர பகவான் 7ஆம் பார்வையாக உங்கள் ராசியில் இருந்து 12ஆம் வீட்டை பார்வையிடுவதால் தொழில் சார்ந்து சில கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் சிலருக்கு அமையும். முதலீடு வேண்டி ஏதாவது கேட்ட இடத்துல அமௌண்ட் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் அமைகிறது. தொழில சிலருக்கு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதில் சில தடை தாமதங்கள் வருவதற்கான ஒரு சூழலும் அமைகிறது. ஆகவே கொஞ்சம் தொழில முதலீடு செய்யும் போது கொஞ்சம் நிதானத்துடன் முதலீடு செய்வது அவசியமாகிறது இந்த
வியாழன் முதல் ஞாயிறு வரையிலான காலகட்டங்களில் சிலருக்கு கொடுக்கல் வாங்கலில் கூட சிலருக்கு சில உபதிகள் வருவதற்கான ஒரு சூழல் அமையும் இந்த சிம்மராசி நேயர்களுக்கு. ஞாயிற்றுக்கிழமை என்று உங்களுடைய ராசியிலிருந்து 7ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சந்திர பகவான் 7ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பதாலும் வாழ்க்கை துணைவியின் மூலம் எதிர்பார்க்க சில நற்காரியங்கள் நடைபெறுவதற்கான ஒரு சூழல் அமையும் இந்த ஞாயிற்றுக்கிழமை என்று. மேலும் சில நண்பர்கள் மூலம் சிலருக்கு கேட்ட இடத்தில் ஏதாவது பொருள் உதவி கிடைப்பதற்கான ஒரு சூழலும் அமைகிறது. நீண்ட நாட்களாக திருமணம் சார்ந்து ஏதாவது முயற்சி செய்பவர்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சூழல் அமைகிறது இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று. இந்த திங்கட்கிழமை அன்று, அதாவது வர திங்கட்கிழமை அன்னைக்கு பகல் 2:29 முதல் சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. அதை அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசியிலிருந்து 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும், அதாவது ஆவணி 15 ஆகஸ்ட் 31 ஞாயிற்றுக்கிழமை அன்று உங்கள் ராசியிலிருந்து 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும், இந்த 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சந்திர பகவான் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 9ஆம் வீட்டை பாக்கியஸ்தானத்தை பார்வையிடுவதால் தொழிலில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருவதற்கான ஒரு சூழல் அமையும் இந்த ஞாயிறு முதல் திங்கள் வரையிலான காலகட்டங்களில். மேலும் சிலருக்கு அதாவது மற்றவர்கள் முடிக்க முடியாத சில வேலைகளை உங்களுடைய முயற்சியின் பேரில் முடிப்பதற்கான ஒரு சூழல் அமையும். அலுவலகத்தை பொறுத்தவரை மூத்த அதிகாரிகள் மூலம் பாராட்டுகள் பெறுவதற்கான ஒரு சூழலும் சிலருக்கு அமையும். மேலும் சிலர் நீண்ட நாட்களாக ஒரு முக்கியமான ஒரு பிளான் பண்ணியிருப்பீங்க, அந்த பிளான் திடீரென்று நடைபெறுவதற்கான ஒரு சூழல், அதன் மூலம் சில உங்களுக்கு வருமானங்கள் வருவதற்கான ஒரு சூழலும் அமையும் இந்த கன்னிராசி நேயர்களுக்கு ஞாயிறு முதல் திங்கள் வரையிலான காலகட்டங்களில். திங்கள் முதல் செவ்வாய் முதல் வியாழன் வரை, அதாவது ஆவணி 17 செப்டம்பர் 2 செவ்வாய் முதல் ஆவணி 19 செப்டம்பர் 4 வியாழன் வரையிலான காலகட்டங்களில் உங்களுடைய ராசியிலிருந்து 4ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதால், இந்த 4ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கும் சந்திர பகவான் 7ஆம் பார்வையாக உங்களுடைய தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தை பார்வையிடுவதால் தொழிலில் முன்னேற்றங்கள் வருவதற்கான ஒரு சூழல் அமையும். தொழிலில் நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த ஒரு சூழல் மாறி தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழல் அமையும். ஏதாவது பழைய பாக்கிகள் இருந்தால், அதாவது குத்தகை பணம், வாடகை பணம், பழைய பாக்கிகள் இருந்தால் வசூலாக வேண்டிய ஒரு சூழலும் அமையும். இந்த வண்டி வாகனங்கள் மூலம் வைத்து வியாபாரம் செய்வதற்கு எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழல் அமையும் இந்த செவ்வாய் முதல் வியாழன் வரையிலான காலகட்டங்களில். தொழிலில் புதிய முதலீடுகள் செய்வதற்கான ஒரு சூழலும் அமையும். வியாழக்கிழமை அன்று ஆவணி 19 செப்டம்பர் 4 வியாழன் கிழமை அன்று உங்கள் ராசியில் இருந்து 5ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும், இந்த 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சந்திர பகவான் 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியில் இருந்து 11ஆம் இடத்தை லாபஸ்தானத்தை பார்வையிடுவதால், இந்த வியாழன் முதல் ஞாயிற்றுக்கிழமை வரையிலான காலகட்டங்களில் தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழல் அமைகிறது. குழந்தைகள் மூலம் எதிர்பார்க்க சில லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழலும் அமையும். பூர்வீக சொத்துக்களில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் அது சுமூகமான முடிவு வருவதற்கான ஒரு சூழலும் அமையும். பூர்வீக சொத்துக்களில் முதலீடு செய்திருந்தால் அதன் மூலம் லாபம் வருவதற்கான ஒரு சூழலும், மேற்கொண்டு முதலீடு செய்வதற்கான ஒரு சூழலும் சிலருக்கு அமையும் இந்த வியாழன் முதல் சனிக்கிழமை வரையிலான காலகட்டங்களில். மேலும் சிலருக்கு வெளியூர் வெளிநாடில் இருந்து வர வேண்டிய பண வரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சூழலும், பழைய பாக்கி ஏதாவது இருந்தா கண்டிப்பாக வசூலாக வேண்டிய ஒரு சூழலும் அமையும் இந்த கன்னிராசி நேயர்களுக்கு. ஆவணி 22 செப்டம்பர் 7 சனி ஞாயிற்றுக்கிழமை அன்று உங்கள் ராசியில் இருந்து 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும், இந்த 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சந்திர பகவான் உங்கள் ராசியில் இருந்து 7ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்வையிடுவதால் தொழில் சார்ந்து சில முதலீடு வேண்டி சில கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் சிலருக்கு அமைகிறது. மேலும் ஏதாவது வீடு வண்டி வாகனங்கள் வேண்டியதோ அபிவிருத்தி வேண்டி சிலர் ஏதாவது ஒரு கடன் தொகை கேட்ட இடத்தில் கிடைப்பதற்கான ஒரு சூழல்
அமையும். சிலர் ஏதாவது குடும்ப உறுப்பினர்களுக்கு ஏதாவது சில மருத்துவ சில விரைய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழலும் சிலருக்கு அமையும். விரைய செலவுனா சும்மா ஒரு கம்மியான விரைய செலவு தான், அதுக்காக நீங்க ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம். அதற்கு பின்னால் பாத்தீங்கன்னா இந்த விரைய செலவுக்கு மேல லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழலும் சிலருக்கு அமையும். இந்த கன்னிராசி நேயர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை வரையிலான காலகட்டங்களில். துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரை இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்கள் ராசியில் இருந்து இரண்டாம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதால் ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் 31 ஆவணி 15 ஞாயிற்றுக்கிழமை முதல் ஆவணி 17 செப்டம்பர் 2 செவ்வாய்க்கிழமை வரையிலான காலகட்டங்களில் உங்கள் ராசியில் இருந்து இரண்டாம் இடத்தில் சந்திர பகவான் குடும்பஸ்தானமான இரண்டாம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியில் இருந்து 8ஆம் வீட்டை பார்ப்பதாலும் உங்களுக்கு சில தொழில் சார்ந்து சில விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழல் சிலருக்கு அமையும். குடும்ப உறுப்பினர்களுக்கு சில விரைய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழலும் சிலருக்கு அமையும். ஏதாவது உங்களை நீங்க கம்மன் இருந்தா கூட அக்கம் பக்கத்துல உங்களை தேடி வம்பு வழக்குகள் வருவதற்கான ஒரு சூழல் அமையும். யார் எது பேசினாலும் கொஞ்சம் நீங்க நிதானமாக இருப்பது அவசியமாகிறது. முடிந்த அளவு யாரிடம் பேசும்போது கொஞ்சம் எமோஷன் ஆகாம டென்ஷன் ஆகாம இருப்பது அவசியமாகிறது. இந்த ஞாயிறு முதல் செவ்வாய் வரையிலான காலகட்டங்களில். ஏன்னா சிலர் உங்களை உங்களை உணர்ச்சிகளை தூண்டி உங்களை எமோஷன் பண்ண வச்சு அதன் மூலம் சிலர் ஏதாவது ஆதாயங்கள் தேடுவதற்கான ஒரு சூழல் அமையும். முடிந்தளவு இந்த துலாம் ராசி நேயர்கள் கொஞ்சம் இந்த ஞாயிறு முதல் செவ்வாய் வரையிலான காலகட்டங்களில் கொஞ்சம் யாரிடம் பேசும்போதும் கொஞ்சம் மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்துவது அவசியமாகிறது. ஆவணி 17 செப்டம்பர் 2 செவ்வாய்க்கிழமையன் முதல் ஆவணி 9 செப்டம்பர் 4 வியாழன் வரையிலான காலகட்டங்களில் இந்த துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரை உங்கள் ராசியில் இருந்து 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் இந்த 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சந்திர பகவான் 7ஆம் பார்வையாக உங்கள் ராசியில் இருந்து 9ஆம் வீட்டை பார்வையிடுவதால் கொஞ்சம் தொழில் சார்ந்து சில நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. தொழிலில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருவதற்கான ஒரு சூழல் அமையும். நீண்ட நாட்களாக ஒரு பழைய பாக்கிகள் வசூலாவதற்கான ஒரு சூழலும் அமையும். இந்த தந்தையாரின் மூலம் சிலருக்கு எதிர்பார்த்த சில லாபங்கள், அவர்கள் மூலம் சிலருக்கு ஏதாவது ஒரு அனுசரையான சில அன்புகள் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் அமையும். இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு செவ்வாய் முதல் வியாழன் வரையிலான காலகட்டங்களில். மேலும் ஏதாவது கேட்ட இடத்தில் சில உதவிகள் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் அமைகிறது. வியாழன் முதல் சனிக்கிழமை வரையிலான காலகட்டங்களில், அதாவது ஆவணி 19 செப்டம்பர் 4 முதல் ஆவணி 21 செப்டம்பர் 6 சனிக்கிழமை வரையிலான காலகட்டங்களில் உங்களுடைய ராசியில் இருந்து 4ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதால் இந்த 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சந்திர பகவான் 7ஆம் பார்வையாக உங்கள் ராசியில் இருந்து 10ஆம் வீட்டை தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தை பார்வையிடுவதால் தொழிலில் சில முன்னேற்றங்கள் வருவதற்கான ஒரு சூழல் அமையும். ஏதாவது வீடு அபிவிருத்தி செய்வதற்கான ஒரு சூழலும் சிலருக்கு அமையும். நல்ல ஒரு சுக போஜனம் கிடைப்பதற்கான ஒரு சூழல் அமைகிறது. அதாவது சிலருக்கு ஏதாவது விருந்தோம்பலில் கலந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழலும் சிலருக்கு அமையும். இந்த வியாழன் முதல் சனிக்கிழமை வரையிலான காலகட்டங்களில் நீங்க எந்த தொழில் செய்தாலும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழல் அமைகிறது. பழைய பாகிகள் இருந்தால் வசூலாக வேண்டிய ஒரு சூழலும் சிலருக்கு அமையும். துலாம் ராசி நேயரை பொறுத்தவரை இந்த சனிக்கிழமை முதல் ஞாயிறு வரையிலான காலகட்டங்களில் உங்கள் ராசியில் இருந்து 5ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் இந்த 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சந்திர பகவான் உங்களுடைய 7ஆம் பார்வையாக உங்களுடைய லாபஸ்தானமான 11ஆம் இடத்தை பார்வையிடுவதால் இந்த தொழில்கள் மூலம் எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழல் அமைகிறது. மேலும் எதிர்பார்த்த சில வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பழைய கடன் தொகைகள் வருவதற்கான ஒரு சூழலும் சிலருக்கு அமையும். ஏதாவது மூத்த சகோதரர்கள் மூலம் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் அமைகிறது. குழந்தைகள் ஏதாவது உயர்கல்வியில் படிக்கும் குழந்தைகளுக்கு சில நற்செய்திகள் வருவதற்கான ஒரு சூழலும் சிலருக்கு அமையும். நீண்ட நாட்களாக இந்த
அதாவது நீண்ட நாட்களாக கல்வியில் சில மந்தமாக இருந்த குழந்தைகள் இந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் கொஞ்சம் கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு சூழலும் அமையும். இந்த சனிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரையிலான காலகட்டங்களில் இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு மொத்தத்துல இந்த துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரை ஞாயிறு முதல் செவ்வாய் வரையிலான காலகட்டங்களை தவிர மற்ற நாட்கள் அனைத்தும் நல்ல ஒரு பலன் தருவதாகவே அமைகிறது. விருச்சகராசி நேயர்களை பொறுத்தவரை உங்கள் ராசியில் இருந்து, அதாவது ஆவணி 15 முதல் ஆகஸ்ட் 31, ஆவணி 15 ஞாயிற்றுக்கிழமை முதல் ஆவணி 17 செப்டம்பர் 2 செவ்வாய்க்கிழமை வரையிலான காலகட்டங்களில் உங்கள் ராசியில் இருந்து விருச்சக ராசியிலேயே சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் அந்த உங்கள் ராசியில் சஞ்சரிக்கும் சந்திர பகவான் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 7ஆம் வீட்டை கலஸ்திரஸ்தானத்தை பார்வையிடுவதால் கொஞ்சம் நீண்ட நாட்களாக திருமணம் சம்பந்தமான சில வேலைகளில் இடர்பாடு இருப்பவர்களுக்கு கொஞ்சம் இந்த காலகட்டங்களில் ஏதாவது திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதற்கான ஒரு சூழலும், நீ நல்ல இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழலும் சிலருக்கு அமையும். கூட்டு தொழிலை பொறுத்தவரை உங்களுடைய பார்ட்னர்ஷிப் கிட்ட ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஏற்படுவதற்கான ஒரு சூழலும், தொழிலில் நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த ஒரு சூழல் மாறி தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழலும் அமையும். இந்த விருச்சக ராசி நேயர்களுக்கு ஞாயிறு முதல் செவ்வாய் வரையிலான காலகட்டங்களில் வாழ்க்கை துணைவியின் மூலம் எதிர்பார்த்த சில நற்காரியங்கள் நடைபெறுவதற்கான ஒரு சூழலும் அமைகிறது. நீங்கள் முடிக்க முடியாத சில காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையோட துணைவிகள் யாராவது கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய லைஃப் பார்ட்னர் நீங்கள் செய்ய முடியாத சில காரியங்கள் அவர்கள் சாதிப்பதற்கான ஒரு சூழலும் அமையும். இந்த திங்கள் முதல் ஞாயிறு முதல் திங்கள் வரையிலான காலகட்டங்களில் இந்த செவ்வாய்க்கிழமை என்று ஆவணி 17 செப்டம்பர் 2 செவ்வாய் முதல் ஆவணி 19 செப்டம்பர் 4 வியாழன் வரையிலான காலகட்டங்களில் உங்களுடைய இந்த விருச்சக ராசியில் இருந்து 2ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் இந்த 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சந்திர பகவான் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 8ஆம் வீட்டை பார்வையிடுவதால் கொஞ்சம் யாரிடம் பேசும்போதும் கொஞ்சம் டென்ஷன் ஆகாம மென்மையாக பேசுவது அவசியமாகிறது. ஒருவர் உங்களுடைய பேசும்போதே உங்களை கோபத்தை தூண்டுவதற்கான ஒரு சூழல் அமையும். அக்கம் பக்கத்துல இருக்கிறவர்கள்ட்டையும் உங்களுடைய உறவினர்களிடத்திலையும் கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் பேச்சுவார்த்தை அதாவது இழுபறியில் முடிவதற்கான ஒரு சூழலும் அமையும். நீண்ட நாட்களாக ஒரு பஞ்சாயத்து நடந்துட்டு அந்த பஞ்சாயத்து இந்த காலகட்டங்கள்ல போய் பேசுனீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இல்லை. ஆகவே முடிந்த அளவு கொஞ்சம் யாரிடம் பேசும்போது கொஞ்சம் எமோஷன் ஆகாம டென்ஷன் ஆகாம இருப்பதும் அவசியமாகிறது. குடும்பத்தில் சிலருக்கு சில விரைய செலவுகள் செய்வதற்கான ஒரு சூழலும் அமையும். இந்த செவ்வாய் முதல் வியாழன் வரையிலான காலகட்டங்களில் முடிந்தளவு கொஞ்சம் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடன் செய்வது அவசியமாகிறது. ஒரு அத்தியாவசியமான முக்கியமான வேலைகள் இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி போடுவதும் அவசியமாகிறது. இந்த செவ்வாய் முதல் வியாழன் வரையிலான காலகட்டங்களில் இந்த விருச்சக ராசி நேயர்கள் இந்த வியாழன் முதல் ஆவணி 19 செப்டம்பர் 4 வியாழன் முதல் ஆவணி 21 செப்டம்பர் 6 சனிக்கிழமை முதலான காலகட்டங்களில் இந்த விருச்சக ராசி நேயர்களை பொறுத்தவரை உங்கள் ராசியிலிருந்து 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் உங்கள் ராசியில் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சந்திர பகவான் 7ஆம் பார்வையாக உங்களுடைய பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தை பார்வையிடுவதால் தொழிலில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். நீண்ட நாட்களாக முடிக்க முடியாமல் சில இருந்த வேலைகளை இழுப்பறியில் இருந்த வேலைகள் அனைத்தும் இந்த காலகட்டங்களில் வியாழன் முதல் சனி வரையிலான காலகட்டங்களில் படபடவென்று நடைபெறுவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். தொழிலை பொறுத்தவரை கொஞ்சம் தொழிலில் எதிர்பார்த்த அனைத்து பலன்களும் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உருவாகும். அலுவலகத்தை பொறுத்தவரை சக ஊழியர்களுடன் நட்பு பாராட்டும்படி வருவதற்கான ஒரு சூழலும் அமையும். ஒரு சில வேலைகளை முடிக்க முடியாத வேலைகளை உங்களுடைய முயற்சியின் பேரிலேயே முடிப்பதற்கான ஒரு சூழலும், அதன் மூலம் உங்களுடைய மூத்த அதிகாரி அல்லது சூப்பர்வைசர் அதாவது அவர்களுக்கு சில பாராட்டுகளை பெறுவதற்கான ஒரு சூழலும் அமையும். இந்த வியாழன் முதல் சனி வரையிலான காலகட்டங்களில் சனிக்கிழமை முதல் ஞாயிறு வரை உங்கள் ராசியில் இருந்து 4ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் இந்த 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சந்திர பகவான் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 10ஆம் வீட்டை தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டை பார்வையிடுவதால்
தொழிலில் நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த ஒரு சூழல் மாறி தொழிலில் லாபங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. தாயாரின் மூலம் சிலருக்கு எதிர்பார்த்த சில நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் சிலருக்கு அமையும். பூர்வீக சொத்துக்கள், தாயாரின் பேர்ல ஏதாவது பூர்வீக சொத்துக்கள் இருந்தால் அதன் மூலம் உங்களுக்கு சில லாபகரமான சில நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக இருக்கிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது குத்தகை பணம், வாடகை பணம் வர வேண்டிய ஒரு சூழல் இருந்தால் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வருவதற்கான ஒரு சூழலும் அமையும். மேலும் ஏதாவது வீடு சார்ந்து, நிலம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் சாதகமான பலன் தருவதாகவே அமையும். இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு சனி முதல் ஞாயிறு வரையிலான காலகட்டங்களில். தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசியில் இருந்து 12ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதால், அதாவது ஆவணி 15 ஆகஸ்ட் 31 ஞாயிற்றுக்கிழமை அன்று உங்களுடைய ராசியிலிருந்து 12ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும், இந்த 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சந்திர பகவான் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 6ஆம் வீட்டை பார்வையிடுவதால் தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் சிறு சிறு தடை தாமதங்கள் வருவதற்கான ஒரு சூழல் அமையும். இந்த செவ்வாய்க்கிழமை, ஞாயிறு முதல் செவ்வாய் வரையிலான காலகட்டங்களில் தொழில் சார்ந்து சிலர் ஏதாவது ஒரு கடன் தொகை வாங்க வேண்டிய ஒரு சூழலும் சிலருக்கு அமைகிறது. சில முக்கியமான டாக்குமெண்ட், சில பேப்பர்ஸ் அனைத்தையும் கொஞ்சம் வச்சுட்டு எங்கேயாவது நீங்க மறதி குணத்தில் எங்கேயாவது வச்சுட்டு தொலைவதற்கான ஒரு சூழலும் சிலருக்கு அமையும். முடிந்த அளவு கொஞ்சம் ஏதாவது ஒரு பொருளை வச்சீங்கன்னா அது ஞாபகமா எழுதி வச்சுக்கீங்க, இல்லாட்டி அது மிஸ் ஆவதற்கான ஒரு சூழலும் அமையும். இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு ஞாயிறு முதல் செவ்வாய் வரையிலான காலகட்டங்களில். மேலும் தொழில் சார்ந்து சிலர் ஏதாவது வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழலும் சிலருக்கு அமையும். இந்த பயணங்கள் மேற்கொள்ளும் போது கொஞ்சம் எதிர்பார்த்த லாபங்கள் குறைவாக இருப்பதற்கான ஒரு சூழல் சிலருக்கு அமையும். இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு ஞாயிறு முதல் செவ்வாய் வரையிலான காலகட்டங்களில். செவ்வாய்க்கிழமை அன்று ஆவணி 17 செப்டம்பர் 2 செவ்வாய் முதல் ஆவணி 19 செப்டம்பர் 4 வியாழன் வரையிலான காலகட்டங்களில் உங்களுடைய ராசியிலிருந்து, உங்கள் ராசியிலேயே சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும், மேலும் உங்கள் ராசியிலிருந்து 7ஆம் பார்வையாக உங்களுடைய 7ஆம் வீட்டை பார்வையிடுவதால், அதாவது மிதுன ராசியை பார்வையிடுவதால் தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. நீண்ட நாட்களாக, அதாவது கூட்டு தொழில் மந்தமாக இருந்த ஒரு சூழல் மாறி தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழல் அமையும். மேலும் நண்பர்கள் மூலம் சிலருக்கு கேட்ட இடத்தில் ஏதாவது உதவிகள் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் சிலருக்கு அமைகிறது. வாழ்க்கை துணைவியின் மூலம் எதிர்பார்த்த சில நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. இந்த செவ்வாய் முதல் வியாழன் வரையிலான காலகட்டங்களில் நீண்ட நாட்களாக ஏதாவது திருமண வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சூழலும் அமையும். நீங்க ஏதாவது ஒரு வரன் அமையாமல் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழலும் சிலருக்கு அமையும். இந்த செவ்வாய் முதல் வியாழன் வரையிலான காலகட்டங்களில் இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு ஆவணி 19 செப்டம்பர் 4 வியாழன் முதல் ஆவணி 21 செப்டம்பர் 6 சனிக்கிழமை முதலான காலகட்டங்களில், அதாவது வியாழன் முதல் சனி முதலான காலகட்டங்களில் உங்கள் ராசியில் இருந்து 2ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும், மேலும் 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சந்திர பகவான் உங்கள் ராசியில் இருந்து 7ஆம் பார்வையாக உங்களுடைய 8ஆம் வீட்டை பார்வையிடுவதால் கொஞ்சம் தொழில் சார்ந்து சில எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் சில தடை தாமதங்கள் வருவதற்கான ஒரு சூழல் சிலருக்கு அமையும். மேலும் சிலருக்கு ஏதாவது உறவினர்கள் மூலம் சிலருக்கு ஏதாவது கொஞ்சம் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழலும் சிலருக்கு அமைகிறது இந்த வியாழன் முதல் சனி வரையிலான காலகட்டங்களில். மேலும் ஏதாவது ஒரு உறவினர்கள் இடத்துல ஏதாவது கொடுக்கல் வாங்கலில் சிறு சிறு பிரச்சனைகளும் சில வம்பு வழக்குகளும் வருவதற்கான ஒரு சூழல் அமையும். ஆகவே முடிந்தளவு யாரிடமும் கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்துவது அவசியமாகிறது. ஏதாவது கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தினீர்களானால் அதனால் தேவையில்லாத சில பிரச்சனைகள் வெளி வட்டாரங்களிலும் ஆபீஸ்லயும் சரி, வேலை பார்க்கும் இடத்திலையும் சரி, கொஞ்சம் முடிந்தளவு மென்மையான வார்த்தைகளையே பயன்படுத்துவது அவசியமாகிறது இந்த வியாழன் முதல் சனி வரையிலான காலகட்டங்களில். மேலும் ஆவணி 21 சனி முதல் ஆவணி 22 செப்டம்பர் 7
ஞாயிறு வரையிலான காலகட்டங்களில் உங்கள் ராசியில் இருந்து 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சந்திர பகவான் உங்கள் ராசியிலிருந்து 7ஆம் பார்வையாக 9ஆம் வீட்டை பாக்கியஸ்தானத்தை பார்வையிடுவதால் இந்த சனி முதல் ஞாயிறு வரையிலான காலகட்டங்களில் தொழிலில் சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருவதற்கான ஒரு சூழல் அமையும். மேலும் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சூழலும் சிலருக்கு அமைகிறது. மேலும் சிலர் ஏதாவது நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு முக்கிய ஒரு காரியங்களை செய்வதற்கான ஒரு வாய்ப்பு தேடிக்கொண்டிருப்பவர்கள் இந்த காலகட்டங்களில் எதிர்பார்த்த சில திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இந்த சனி ஞாயிறு என்று எதிர்பார்த்த சில திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருவதற்கான ஒரு சூழலும் அமையும். இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு சனி முதல் ஞாயிறு வரையிலான காலகட்டங்களில் இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் இந்த வியாழன் முதல் சனி வரை மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமாகிறது. மற்ற நாள் எல்லாமே உங்களுக்கு ஒரு அருமையான பொன்னான நாளாக அமைவதற்கான ஒரு சூழல் அமையும். இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு மகர ராசி நேயர்களை பொறுத்தவரை இந்த வாரத்தை பொறுத்தவரை இந்த வாரம் ஆவணி 15 ஆகஸ்ட் 31 ஞாயிறு முதல் ஆவணி 17 செப்டம்பர் 2 செவ்வாய் முதலான காலகட்டங்களில் உங்களுடைய ராசியிலிருந்து 11ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் மேலும் 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சந்திர பகவான் உங்கள் ராசியிலிருந்து 7ஆம் பார்வையாக உங்கள் ராசியிலிருந்து 5ஆம் வீட்டை பார்வையிடுவதால் தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் இந்த ஞாயிறு திங்கள் செவ்வாய் முதலிய 3 நாட்களில் தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சூழலும் அமைகிறது. தொழிலில் எதிர்பார்த்த சில லாபங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. நீங்க ஒரு 10 ரூபாய் முதலீடு செஞ்சீங்கன்னா அது டபுள் மடங்காகி வருவதற்கான ஒரு சூழலும் அமையும். ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் உங்கள் ஷேர்ஸ் இன்க்ரீஸ் ஆவதற்கான ஒரு சூழலும் அமைகிறது. செவ்வாய்க்கிழமை ஆவணி 17 செப்டம்பர் 2 செவ்வாய் முதல் ஆவணி 19 செப்டம்பர் 4 வியாழன் வரையிலான காலகட்டங்களில் உங்கள் ராசியில் இருந்து 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சந்திர பகவான் 7ஆம் பார்வையாக உங்கள் ராசியில் இருந்து 6ஆம் இடத்தை பார்வையிடுவதால் தொழில் சார்ந்த சில விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழல் அமையும். மேலும் தொழில் சார்ந்து சிலர் ஏதாவது ஒரு முதலீடு வேண்டி சில கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழலும் சிலருக்கு அமையும். கடன் வாங்கி முதலீடு செஞ்சீங்கன்னா லாபங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக இருக்கிறது. இந்த மகர ராசி நேயர்களுக்கு செவ்வாய் முதல் வியாழன் வரையிலான காலகட்டங்களில் மேலும் சிலருக்கு ஏதாவது தொழில் சார்ந்து வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழலும் அதன் மூலம் சில தொகை எதிர்பார்த்த சில கலெக்ஷன்ஸ் வருவதற்கான ஒரு சூழல் மிகவும் குறைவாக இருப்பதற்கான ஒரு சூழலும் சிலருக்கு அமைகிறது. மேலும் சிலர் ஏதாவது குடும்பத்துடன் ஏதாவது ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதற்கான ஒரு சூழலும் ஏதாவது கோயில்களுக்கு சென்று வருவதற்கான ஒரு சூழலும் சிலருக்கு அமையும். இந்த மகர ராசி நேயர்களுக்கு செவ்வாய் முதல் வியாழன் வரையிலான காலகட்டங்களில் வியாழன் முதல் சனி வரையிலான காலகட்டங்களை பொறுத்தவரை உங்கள் ராசியிலேயே சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் மகர ராசியிலேயே சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 7ஆம் வீட்டை பார்வையிடுவதால் நீண்ட நாட்களாக திருமணம் வேண்டி ஏதாவது ஒரு நல்ல இடத்தில் வரன் அமையாதா என்று இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சூழல் அமையும். கூட்டு தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்த சில லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழலும் அமையும். நட்பு வட்டாரங்களை பொறுத்தவரை கேட்ட இடத்துல உங்களுக்கு உதவி கிடைப்பதற்கான ஒரு சூழலும் அமையும். அலுவலகத்தை பொறுத்தவரை நீங்கள் உங்களுடைய திறமையை காட்டி சில பாராட்டுகள் மேல் அதிகாரிகளின் பாராட்டுகள் பெறுவதற்கான ஒரு சூழலும் அமையும். இந்த மகர ராசி நேயர்களுக்கு செவ்வாய் முதல் வியாழன் வரையிலான காலகட்டங்களில் வியாழன் முதல் சனி வரையிலான காலகட்டங்களில் கொஞ்சம் உங்கள் ராசியில் இருந்து 2ஆம் இடத்தில் சந்திர பகவான் செஞ்சிருப்பதாலும் அவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 8ஆம் வீட்டை பார்வையிடுவதால் கொஞ்சம் தொழில் சார்ந்து சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழலும் அமையும். தொழிலில் சில போட்டி பொறாமைகள் வருவதற்கான ஒரு சூழலும் அமையும். முடிந்த அளவு இந்த தொழில் சார்ந்த இந்த சனிக்கிழமை முதல் ஞாயிறு வரையிலான காலகட்டங்களில் தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முக்கிய முடிவுகளை கொஞ்சம் தள்ளி போடுவது அவசியமாகிறது. ஏன்னா தொழில் ஏதாவது முதலீடு பண்ணீங்கன்னா அது எதிர்பார்த்த சில லாபங்கள் குறைவாக வருவதற்கான ஒரு சூழல் மிகவும் அதிகமாக இருக்கிறது. மேலும் அக்கம் பக்கத்தார் நீங்க கம்மன் இருந்தா கூட வேணும்னே சில உங்களுடைய வாயக்கிண்டி தேவையில்லாத சில வம்பு வழக்குகள் வருவதற்கான ஒரு சூழலும் அமையும். சிலர் ஏதாவது கோர்ட் கேஸ் ஏதாச்சுன்னா அது உங்களுக்கு சாதகமான பலன் தராமல் இருப்பதற்கான ஒரு சூழலும் அமைகிறது. குடும்ப உறுப்பினர்களுக்கு குடும்ப நலன் கருதி சிலர் ஏதாவது சில
விரைய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழலும் இந்த சனி ஞாயிறு அன்று வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது இந்த மகர ராசி நேயர்களுக்கு. மகர ராசி நேயர்களை பொறுத்தவரை இந்த சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் கொஞ்சம் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் செய்வதும் அவசியமாகிறது. கும்பராசி நேயர்களை பொறுத்தவரை இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்கள் ராசியிலிருந்து 10ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும், அதாவது ஞாயிற்று முதல் திங்கள் செவ்வாய் வரையிலான காலகட்டங்களில் உங்கள் ராசியில் இருந்து 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சந்திர பகவான் உங்கள் ராசியிலிருந்து 7ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டை பார்வையிடுவதால் தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. மேலும் ஏதாவது வீடு கட்டுவதற்கு சில முயற்சி செய்வர்களுக்கு, நிலம் சார்ந்து சில நிலம் வாங்குவதற்கான சில முயற்சி செய்வர்களுக்கு ஒரு சாதகமான காலகட்டமாக இந்த ஞாயிறு திங்கள் செவ்வாய் ஆகிய நம்ம 3 நாட்கள் அமைவதற்கான ஒரு சூழல் அமைகிறது. மேலும் ஏதாவது வண்டி வாகனங்கள் மூலம் எதிர்பார்த்த சில லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழலும் சிலருக்கு அமையும். தொழில் நீங்க எந்த தொழில் செஞ்சாலும் தொழில் மூலம் சில அபிவிருத்திகள் நடைபெறுவதற்கான ஒரு சூழல் அமையும் இந்த கும்பராசி நேயர்களுக்கு. ஆவணி 17 செப்டம்பர் 2 செவ்வாய் முதல் ஆவணி 19 செப்டம்பர் 4 வியாழன் வரையிலான காலகட்டங்களில் உங்கள் ராசியில் இருந்து 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும், இந்த லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சந்திர பகவான் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 5ஆம் வீட்டை பார்வையிடுவதால் தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. மேலும் ஏதாவது நீண்ட நாட்களாக வாரிசு வேண்டி இருப்பவர்களுக்கு அதற்கான ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சூழலும் அமையும். நீண்ட நாட்களாக கல்வியில் மந்தமாக இருந்த குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு சூழல் அமைகிறது இந்த செவ்வாய் முதல் வியாழன் வரையிலான காலகட்டங்களில். மேலும் தொழில் சார்ந்து ஏதாவது வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பணவரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சூழலும் அமைகிறது. குழந்தைகள் ஏதாவது உயர்கல்வி படிக்கும் குழந்தைகளுக்கு ஏதாவது சீட்டு கிடைப்பதற்கான ஒரு சூழலும் அமையும் இந்த செவ்வாய் முதல் வியாழன் வரையிலான காலகட்டங்களில். வியாழன் முதல் சனி வரையிலான காலகட்டங்கள், அதாவது ஆவணி 19 செப்டம்பர் 4 வியாழன் முதல் ஆவணி 21 செப்டம்பர் 6 சனி வரையிலான காலகட்டங்களில் கொஞ்சம் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடன் செய்வது அவசியமாகிறது. அதாவது உங்கள் ராசியில் இருந்து 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சந்திர பகவான் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 6ஆம் வீட்டை பார்வையிடுவதால் தொழில் சார்ந்து சில கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் சிலருக்கு அமையும். குடும்ப உறுப்பினர்களுக்கு சிலருக்கு ஏதாவது சில விரைய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழலும் சிலருக்கு அமைகிறது. மேலும் சில முக்கியமான டாக்குமெண்டேஷன் ஏதாவது மிஸ் ஆவதற்கான ஒரு சூழலும் இந்த காலகட்டங்களில் அமையும். முடிந்த அளவு ஏதாவது ஒரு முக்கியமான பொருளை கொஞ்சம் ஒரு ஞாபகமா எழுதி வச்சுக்கீங்க. இல்லாட்டி அது சிலருக்கு ஞாபக மறதியால் சில பொருள்களை வைத்துவிட்டு துறவுவதற்கான ஒரு சூழலும் சிலருக்கு அமையும் இந்த வியாழன் முதல் சனி வரையிலான காலகட்டங்களில். சனிக்கிழமை அன்று உங்களுடைய ராசியிலிருந்து உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கும் சந்திர பகவான் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 7ஆம் வீட்டை பார்வையிடுவதால் சனி முதல் ஞாயிறு வரையிலான காலகட்டங்களில் திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. ஏதாவது முக்கிய நிகழ்வுகள் சுப நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான ஒரு சூழலும், சிலர் ஏதாவது சுப நிகழ்வுகளில் கலந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழலும் சிலருக்கு அமையும். சிலர் ஏதாவது முக்கியமான சில விருந்தோம்பலில் கலந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழலும் சிலருக்கு அமைகிறது. கூட்டு தொழிலை பொறுத்தவரை தொழிலில் நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த ஒரு சூழல் மாறி தொழிலில் லாபங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது இந்த சனி முதல் ஞாயிறு வரையிலான காலகட்டங்களில். குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு சூழலும் அமையும் இந்த சனி முதல் ஞாயிறு வரையிலான காலகட்டங்களில். மீனராசி நேயர்களை பொறுத்தவரை உங்கள் ராசியில் இருந்து 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில், அதாவது ஆவணி 15 ஆகஸ்ட் 31 ஞாயிற்றுக்கிழமை முதல் ஆவணி 17 செப்டம்பர் 2 செவ்வாய்க்கிழமை வரையிலான காலகட்டங்களில் உங்கள் ராசியில் இருந்து 9ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும், இந்த 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சந்திர பகவான் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 3ஆம் வீட்டை முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டை பார்வையிடுவதால்
தொழிலில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருவதற்கான ஒரு சூழல் அமையும். மேலும் ஏதாவது முக்கிய நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான ஒரு சூழலும் சிலருக்கு அமைகிறது. மேலும் ஏதாவது அலுவலகத்தை பொறுத்தவரை நீங்கள் வேலை செய்யும் இடங்களிலும் ஏதாவது சிலர் முடிக்க முடியாத சில வேலைகளை நீங்களுடைய முயற்சியின் பேரிலேயே முடிப்பதற்கான ஒரு சூழல் சிலருக்கு அமைகிறது. இந்த ஞாயிறு முதல் செவ்வாய் வரையிலான காலகட்டங்களில் சிலர் ஏதாவது மூத்த அதிகாரிகள் மூலம் ஏதாவது பாராட்டுகள் பெறுவதற்கான ஒரு சூழலும் சிலருக்கு அமைகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது ஒரு தொழில் சார்ந்து முக்கிய முடிவுகள் எடுப்பதில் இருந்த சிக்கல்கள் அனைத்தும் விலகி தொழிலில் ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கான ஒரு சூழலும் சிலருக்கு அமையும். அதன் மூலம் உங்களுக்கு தொழிலில் சில அபிவிருத்திகள் நடைபெறுவதற்கான ஒரு சூழலும் அமையும். செவ்வாய்க்கிழமை என்று ஆவணி 17 செப்டம்பர் 2 செவ்வாய்க்கிழமை முதல் ஆவணி 19 செப்டம்பர் 4 வியாழக்கிழமை வரையிலான காலகட்டங்களில் உங்கள் ராசியில் இருந்து 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சந்திர பகவான் 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியிலிருந்து 4ஆம் வீட்டை பார்வையிடுவதால் தொழில் சார்ந்த நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் சாதகமான பலன் தருவதாகவே அமையும். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சூழலும் அமையும். சிலருக்கு ஏதாவது தன லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் சிலருக்கு அமைகிறது. வண்டி வாகனங்கள் மூலம் எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாகிறது. மேலும் ஏதாவது சிலருக்கு ஏதாவது சுக போஜனம் செய்வதற்கான ஒரு சூழலும் விருந்தோம்பலில் கலந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழலும் இந்த செவ்வாய் முதல் வியாழன் வரையிலான காலகட்டங்களில் நடைபெறுவதற்கான ஒரு சூழல் அமையும். குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழல் வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது செவ்வாய் முதல் வியாழன் வரையிலான காலகட்டங்களில். இந்த வியாழக்கிழமை அன்று ஆவணி 19 செப்டம்பர் 4 வியாழக்கிழமை முதல் ஆவணி 21 செப்டம்பர் 6 சனிக்கிழமை முதலான காலகட்டங்களில் உங்கள் ராசியில் இருந்து 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சந்திர பகவான் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 5ஆம் வீட்டை பார்வையிடுவதால் தொழிலில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருவதற்கான ஒரு சூழலும் அமையும். வெளியூர் வெளிநாட்டில் ஏதாவது வசிக்கும் குழந்தைகள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த தனலாபங்கள் வருவதற்கான ஒரு சூழலும் அமைகிறது. நீண்ட நாட்களாக வாரிசு வேண்டி அதாவது மருத்துவ செலவுகள் செய்பவர்களுக்கு ஒரு வாரிசுக்கு வேண்டி அதாவது ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சூழலும் அதாவது உத்தரபாக்கியம் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் சிலருக்கு அமைகிறது. மூத்த சகோதரர்கள் மூலம் எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக இருக்கிறது இந்த வியாழன் முதல் சனி வரையிலான காலகட்டங்களில். மேலும் எந்த தொழில் செய்தாலும் தொழிலில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருவதற்கான ஒரு சூழல் அமைகிறது. சனிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரையிலான காலகட்டங்களில் உங்களுடைய ராசியில் இருந்து சனிக்கிழமை 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சந்திர பகவான் 7ஆம் பார்வையாக 6ஆம் வீட்டை பார்வையிடுவதால் கொஞ்சம் தொழில் சார்ந்து சில முடக்கங்கள் வருவதற்கான ஒரு சூழல் அமையும். தொழில் சார்ந்து பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் அமைந்தாலும் சிலருக்கு அதன் மூலம் ஏதாவது லாபங்கள் மிகவும் குறைவானதாக இருப்பதற்கான ஒரு சூழல் அமையும். தொழில் சார்ந்து சிலருக்கு வரவேண்டிய பாக்கி தொகை வருவதில் சில சிக்கல்களும் சில பிரச்சனைகளும் வருவதற்கான ஒரு சூழல் அமையும் இந்த சனி முதல் ஞாயிறு வரையிலான காலகட்டங்களில். குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் ஏதாவது சில விரைய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழல் அமையும். முடிந்தளவு எந்த காரியங்களை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசனை செய்வது அவசியமாகிறது இந்த சனி முதல் ஞாயிறு வரையிலான காலகட்டங்களில். ஆக மீனராசி நேயர்களை பொறுத்தவரை இந்த வாரம் மிகவும் ஒரு அதிர்ஷ்டகரமான வாரமாக சொல்லலாம். இருந்தாலும் இந்த சனி முதல் ஞாயிறு வரையிலான காலகட்டங்களில் மட்டும் கொஞ்சம் நிதானத்துடனும் எந்த காரியங்களை செய்தாலும் கவனத்துடனும் செய்வதும் அவசியமாகிறது. நன்றி நேயர்களே, மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். பிறந்தநாள் விழா காணும் இந்த வாரம் பிறந்தநாள் விழா காணும் குழந்தை செல்வங்களுக்கும் திருமண நாள் விழா காணும் தம்பதிகளுக்கும் கிரகலட்சுமி அஸ்ட்ரோ சேனல் சார்பாக தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம்.